காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கும் இதே தேர்தல் நடைமுறைகள் மூலம் தான் காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ராகுல் காந்தி இப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த தேர்தல் முறையில தான். பிரியங்கா காந்தி இந்த தேர்தல் முறையில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. மல்லிகார்ஜுன கார்கே வந்து பிரியங்கா காந்தி நாடாளுமன்ற எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்கிற நாள்ல இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பத்தி கேள்வி எழுப்புறாரு. இது முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படிங்கிறாங்க பாஜக. இவர்கள் செலக்டிவா அதுதான் நீங்க இந்த மாதிரி கேள்வி எழுப்ப வேண்டும் என்பதற்காகவே பாஜக செயல்படுகிறது. இப்ப வந்து நீங்க கேரளால பிரியங்கா காந்தியை தோற்கடித்து பாஜக அங்க வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியை நான் இங்க எழுப்புறேன். அது மாதிரி பல இடங்கள்ல இவர்கள் செலக்டிவா பண்றாங்க. முன்பெல்லாம் இது நீங்க பாராளுமன்ற தேர்தலிலே கூட நாங்க வந்து 400 தொகுதி வெற்றி பெற்றிருப்போமே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே கூட பாஜக காரங்களே சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து இவிஎம்ல முறைகேடு பண்ணியிருந்தா நாங்க 400 தொகுதி வெற்றி பெற்றிருப்போமேன்னு சொல்றாங்க. இவர்கள் 240 ஜெயிச்சதே முறைகேடுனால் தான் சொல்றேன். 100ஓடு நின்று நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் 100க்கு மேல் கடந்த தேர்தலில் 100 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை தான் பாஜகவுக்கு இருந்தது. அந்த வெற்றியே கூட இந்த 200க்கு மேல் பெற்ற வெற்றி என்பதே கூட இவிஎம் முறைகேடினால் தான் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க பல வளர்ந்த நாடுகளே கூட எல்லாமே நீங்க இதுல இருந்து இவிஎம்ல இருந்து இதுக்கு மாறிட்டாங்க. ஏன் இவருடைய நண்பர் ட்ரம்புடைய நண்பராக இருக்கின்ற எலான் மஸ்க் இப்ப இந்த உலகிலேயே ஒரு டெக்னாலஜியில வளர்ந்த ஒரு நிறுவனம் எலான் மஸ்க் வைத்திருக்கிறார். அவரே சொல்றாரு இந்திய இவிஎம்ஐ ஹேக் செய்ய முடியும்.